கிளாஸ் 11th மேக்ஸ் புக் வாங்கிட்டீங்களா? எப்பயும் போல சாப்டர் வைஸ் ஆர்டரா படிக்க போறோம்னு முடிவு பண்ணியாச்சா? ஸ்டாப். 99% சிபிஎஸ்இ ஸ்டூடெண்ட் பண்ற பெரிய மிஸ்டேக் இதுதான். எல்லா கிளாஸ் மாதிரி இது சாப்டர் ஆர்டரா படிக்கிறது ஒரு பெரிய மிஸ்டேக். ஸோ நீங்க வந்து எந்த ஆர்டர்ல படிக்கணும், எது உங்களுக்கு கஷ்டமான சாப்டர் அண்ட் 12th எது இம்பார்ட்டன்ட் சாப்டர் எல்லாமே இந்த வீடியோல டீட்டெயிலா பார்க்க போறோம். வெல்கம் டு பிரைம் மேக்ஸ் தமிழ். ஃபர்ஸ்ட் ஃபவுண்டேஷன் சாப்டர் 1 செட்ஸ் படிச்சிடணும். அதுக்கப்புறம் சாப்டர் 5 தான் படிக்கணும், லீனியர் இன்இக்வாலிட்டிஸ். தென் சாப்டர் 2 ரிலேஷன் அண்ட் ஃபங்க்ஷன் படிக்கணும். ஏன் இந்த ரெண்டு சாப்டர் படிச்சுட்டு நம்ம சாப்டர் 2 படிக்கிறோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் செட்ஸ் படிச்சாதான் ரிலேஷன்ஸ் புரியும். அதுக்கப்புறம் உங்களுக்கு எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்து டொமைன் என்ன அந்த மாதிரி கொஸ்டின்லாம் சாப்டர் 2ல இருக்க ஃபங்க்ஷன்ஸ்ல வரும். அப்போ லீனியர் இன்இக்வாலிட்டிஸ் தெரிஞ்சாதான் அது புரியும். ஸோ அதனால தான் இந்த ஆர்டரில் படிக்க போகிறோம். இப்போ நம்ம டேஞ்சர் ஜோனில் இருக்க சாப்டர்ஸ் பார்க்க போகிறோம். 12th நான் இப்போ சொல்ல போகிற சாப்டர்ஸ் எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ ஃபஸ்ட்டு ரிலேஷன் அண்ட் ஃபங்க்ஷன் முடித்த பின்னாடி சாப்டர் 3 ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷன்ஸ் படிக்க போகிறோம். 10th படித்த மாதிரி ட்ரிக்னாமெட்ரிக் டேபிள் மட்டும் நமக்கு எனஃபாக இருக்காது, நிறைய நியூ கான்செப்ட்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் சாப்டர் 12 லிமிட்ஸ் அண்ட் டெரிவேட்டிவ்ஸ் தான் படிக்க போகிறோம். ஏன் இந்த ரெண்டு சாப்டர் முடித்த பின்னாடி லிமிட்ஸ் அண்ட் டெரிவேட்டிவ்ஸ் படிக்கிறோம்னா, இதோட பேசிக் எல்லாமே லிமிட்ஸ் அண்ட் டெரிவேட்டிவ்ஸ்க்கு தேவைப்படும். அதுக்கப்புறம் இந்த பேசிக் எல்லாம் தெரிஞ்சாதான் உங்களுக்கு 12th கால்குலஸ்னு ஒரு டாபிக் மோர் தென் 50% ஆஃப் த 12th சிலபஸ் நமக்கு பேசிக் இது கண்டிப்பாக தெரியணும். ஓகே, அதுக்கப்புறம் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த சாப்டர் 11th சரியா படிக்காம மார்க் லூஸ் பண்ணிடுவாங்க. அதனால 12th ரொம்ப கஷ்டப்படுவாங்க. நீங்களும் மற்றவங்கள மாதிரி 12th கஷ்டப்படக்கூடாதுக்காக சிபிஎஸ்இ 11th எலைட் பேட்ச் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அதுக்கான 2 day ஃப்ரீ ட்ரையல் கிளாஸஸ் வந்து ஆஃபர் பண்ணுறோம், லைவ் ட்ரையல் கிளாஸு. டைமிங் அண்டு டேட் வந்து ஏப்ரல் 2nd and 4th வந்து 2 நாள் ஆஃபர் பண்ணுறோம். ஈவினிங் 7:20 8:20 வரையும். இது வந்து லைவ் கிளாஸ் தான். மேக்ஸிமம் 8 ஸ்டூடெண்ட்ஸ் தான் இதில் அக்காமடேட் பண்ண போகிறோம். ஸோ அதனால உங்களுக்கு இன்ட்ரெஸ்டட் இருந்ததுன்னா கூகுள் ஃபார்ம் கமெண்ட்டில் இருக்குது, அதோட லிங்க்கில் போயிட்டு ஃபில் பண்ணுங்கள். தென் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் இந்த நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள், வி வில் ரிப்ளை யூ. இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன சாப்டர்ஸ் படிக்கணும்னு பார்க்கணும். ஃபேஸ் 3 அல்ஜிப்ராவில் என்னென்ன சாப்டர்ஸ் பார்க்க போகிறோன்னா, சாப்டர் 4 காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ், Chapter 6 permutations and combinations, and Chapter 7 binomial theorem, and Chapter 8 sequence and series. இந்த 4 சாப்டருமே நிறைய கால்குலேஷன் ஒர்க் இன்வால்வ் ஆகி இருக்கும். பட் கிளாஸ் 10th பேசிக்ஸ் எதுவுமே மேக்ஸிமம் தேவைப்படாது. எல்லாமே உங்களுக்கு ஒரு ஃப்ரெஷ் சாப்டர்ஸாக தான் இதில் இருக்க போகுது. ஃபேஸ் 4 ஸ்கோரிங் ஃபேஸில் என்னென்ன பார்க்க போகிறோன்னா, சாப்டர்ஸ் ஈஸியாகவும் இருக்கணும், நமக்கு நல்ல ஈஸியாக ஸ்கோர் கிடைக்கிற மாதிரி சாப்டர்ஸ் என்னெல்லாம் அப்படின்னு இந்த ஃபேஸில் பார்க்க போகிறோம். Chapter 9 straight lines, Chapter 10 conic sections, Chapter 11 introduction to 3D geometry, and Chapter 13 statistics and Chapter 14 probability. ஸோ இதில் Chapter 11, 13, 14 இது மூணுமே நம்மளோட 12th கொஞ்சம் கண்டினியூ ஆகும். ஸோ அதனால் அங்கே நல்லா ஃபோக்கஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த 5 சாப்டர்ஸ் அண்ட் இதுக்கு முன்னாடி சொன்ன 3 phases எல்லாமே நீங்கள் நல்லா படிச்சிங்கன்னா 80 out of 80 11th வாங்குறது ரொம்ப ஈஸி தான். பட் இது மட்டுமே நமக்கு எய்ம் கிடையாது, நம்மளுக்கு 12th எய்ம் தான். ஸோ அதுக்கான பேஸ் எல்லாமே 11th நல்லாவே நம்ம ப்ரிப்பேர். நம்ம இந்த வீடியோவில் பார்த்த எல்லா ஃபேஸையும் ஒரு குயிக் சம்மரி பண்ண போகிறோம். ஃபேஸ் 1, ஃபேஸ் 2, ஃபேஸ் 3, ஃபேஸ் 4 இதில் என்னென்ன சாப்டர்ஸ் எல்லாமே இருக்குன்னு மென்ஷன் பண்ணியாச்சு. ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ணணும், 11th இயர்லியராக ஸ்டார்ட் பண்ணி நல்லபடியாக கம்ப்ளீட் பண்ணோம், ஃபவுண்டேஷனை ஸ்ட்ராங்காக வச்சுக்கணும். ஓகே, அப்போ தான் நமக்கு 12th யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம சேனல் வந்து 11th மட்டும் இல்லை 12th சப்போர்ட்டிவாக உங்களுக்கு இருக்கும். ஸோ அதனால் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு நான் போடுற கண்டினியூஸ் வீடியோஸ் வரும். யாருக்காவது அந்த பேட்சோட ஃப்ரீ ட்ரையல் வேணும்னா கமெண்ட்டில் லிங்க் இருக்குது, தேவைங்கிறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார்